ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. மகர சங்கராந்தி. இந்த மகர சங்கராந்தி அப்படின்னா இடம் பெறுகிறதல். மகர சங்கராந்தினா தை மாதம் வரக்கூடிய மகர சங்கராந்தி. இந்த சூரியன் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு ராசியிலேருந்து இடம் பெறும்போதெல்லாம் சங்கராந்தியாக இருக்கும். சித்திரையிலிருந்து வைகாசி ரிஷப ராசிக்கு வரும்போது, ரிஷபத்திலேருந்து மிதுன ராசிக்கு வரும்போது மிதுன ரவி, கடக ரவி, ஆணி ரவி, இந்த மாதிரியாக ஒவ்வொரு ராசிக்கும் இடம்பெறுவது. இந்த வருஷம் 60 வருஷம் அப்படிங்கிறது இந்த விஸ்வாவசு நாம சம்பத்சரம். இது அடுத்த 60 ஆண்டுகளுக்கு இந்த வருஷம் வரும். இதே நட்சத்திரம், இதே தேதி, இதே ராசி, இதே இது இருக்கும். இந்த உத்தராயணம் தட்சிணாயணம்னு இந்த வருஷத்தை 2ஆக பிரிக்கிறாங்க. உத்தராயணம் அப்படிங்கிறது இந்த தை மாதம் வரக்கூடிய தை மாதத்திலிருந்து மகர ரவியிலிருந்து கடகம் வரைக்கும் உள்ள 6 மாதம் உத்தராயணம். சூரியன் வடக்கு நோக்கி பயணம். அதே மாதிரி ஆடியிலிருந்து இந்த மார்கழி முடியும் வரை தட்சிணாயனத்தில் இருக்க. தட்சிணாயனம் அப்படிங்கிறது பித்ருக்கள் காரியங்கள் இதெல்லாம் பண்ணுறது. உத்தராயணம்ங்கிறது சுபகாரியங்கள், தெய்வ காரியங்கள், கும்பாபிஷேகம், இதெல்லாம் உத்தராயணத்தில் பண்ணுறது. இப்போ வரக்கூடிய தை மகர சங்கராந்தி அப்படிங்கிறது 14ஆம் தேதி போகி. போகி சூரியன் வழிபாடு. அடுத்ததாக பொங்கல் 10:45 to 11:45 பொங்கப்பானை வைக்கிற நேரம். அடுத்தது மாட்டுப் பொங்கல், உழவர் திருநாள். அடுத்து 18ஆம் தேதி தை அமாவாசை. இதிலிருந்து இந்த தை மாதத்திலிருந்து உத்தராயணம் ஆரம்பமாகுது. வெள்ளி சூரியன் வடக்கு நோக்கி பிரயாணம் பண்ணப்படுறது. இந்த வருஷத்தை 2ஆக உடைச்ச மாதிரி வருஷத்தை 2 உடைக்கிறாங்க. மாதம் 2. அது பேர் ருதோ அப்படிங்கிறது. வசந்த ருதோ, சரத் ருதோ, ஹேமந்த் ருதோ, இந்த மாதிரி. அதே மாதத்தை 2ஆக உடைக்கிறாங்க. வளர்பிறை தேய்பிறை. வளர்பிறை 15 நாள், தேய்பிறை 15 நாள். அந்த 15 அப்படிங்கிறது தான் வளர்பிறை தேய்பிறை அப்படிங்கிறது வரும். அடுத்தது